எங்கள் முன்னோர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை விட்டு போயிருக்கிறாங்க. பைபிள் வாசிக்க கற்றுக் கொடுத்தாங்க, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் கோயிலுக்கு போகிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்நாள் வரைக்கும் நான் அதை பின்பற்றுறேன். உலகம் முழுக்க போய் படித்து கிழிச்சு வந்த ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாமல் இருக்க மாட்டேன். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் கிடைக்கவே இல்லை. நான் தேடி பார்த்து, அதுவும் நல்ல பெஸ்ட் இடமா தேடி பார்த்து, நல்ல போதனை கேட்கக்கூடிய இடமா தேடி பார்த்து, எவ்வளோ செலவானாலும் போயிட்டு வருவேன். எவ்வளோ நேரமானாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணாலும் கூட போயிட்டு வருவேன். காசு இல்லாத காலங்களில் கூட. ஏன்னா அப்படி ஒரு பாரம்பரியத்தில் வளர்த்துட்டாங்க. நானும் அதே பாரம்பரியத்தில் தான் எங்கள் பிள்ளைகளை வளர்த்தேன். நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒழுங்காக காதை பிடிச்சிங்க வா, இல்லை நான் வீட்டில் இருக்கேன் விளையாட முடியாது. நான் அழுவேன், இல்லை நான் அழ கூட்டின்னு போகிறேன், வா கதற ஒன்று கூப்பிட்டு போகிறேன். அழவும் முடியாது, கோயிலுக்கு வந்தே ஆகணும், பிடிக்கலனாலும் வந்து ஆகணும். இந்த வரும்போதே ஒரு பைபிளையும் கையில் வச்சுக்க, சின்ன பைபிள் ஒன்று. இல்லை வாசிக்க தெரியல கூட சும்மா வச்சுக்க, வா பைபிள்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது. இல்லை நாளைக்கு இப்படி தான். நீங்கள் அதை பண்ணலன்னா இன்னொருத்தவனா நாளைக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பான். அவன் 16 வயசாகி 6 அடி உயரமான பிறகு அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் சின்ன வயசில் தான் காதை பிடிச்சி இழுத்துட்டு வரலாம். பாரம்பரியம், நல்ல பாரம்பரியங்கள்.